ஒரு நிமிடம் யோசிக்கலாமா? நம்மள எத்தனை பேர் தினமும் வீட்டில் மனைவி கணவன்கிட்டையும் கணவன் மனைவி கிட்டையும் அற்ப விஷயங்களுக்காக சண்டை கட்டிட்டு இருக்கோம். ஒரு வகையில் சின்ன சின்ன சண்டைகள் தான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்கும். ஆனால் அதுவே அதிகமானா வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியாகிடாதா? உறவுகள் இருக்கிற வரைக்கும் அதோட அருமை நமக்கு தெரியாது. உறவுகளை இழந்ததுக்கு அப்புறம்தான் அது எவ்வளவு உன்னதமானதுங்கிறது நம்மளுக்கு புரியும். கணவனை இழந்த ஒரு இளம்பெண் படும் துன்பங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த கதை. திருமணமாகி 8 ஆண்டுகள் வாழ்க்கை அற்புதமாக சென்று கொண்டிருந்தது. வித்யா கணவன் உள்ளங்கையில் வைத்து தாங்கினான். இருவரின் அன்பிற்கும் அடையாளமாக ஒரு பெண் குழந்தை. யார் கண்ணுப்பட்டதோ என்னவோ, திடீரென்று வித்யாவின் கணவனுக்கு மாரடைப்பு. மருத்துவமனையில் சிகிச்சைகள் பலனின்றி உயிரிழந்தான். வெளி உலகம் தெரியாது வாழ்ந்த வித்யாவிற்கு எதிர்காலம் கேள்விக்குறியானது. பொட்ட புள்ளைய காப்பாற்றணுமே, என்ன பண்றது? புளிய மரத்தடியில் நைட்டு டிஃபன் கடை போட்டால் இளவயது வித்யா. கடை போட்ட அன்னைக்கே ஒரு போலீஸ்காரன் வந்தான். பர்மிஷன் யார்கிட்டமா கேட்ட? மிட் நைட் ஆச்சு, கடையை சாத்து. கண்ட பக்கம் கடை போடணும்னா பர்மிஷன் வாங்கணும், தெரியுமா என்று எதையாவது சொல்லி தினமும் ஓசியில் வயிறு முட்டை தின்பான். பணம் கொடுத்து சாப்பிடுபவர்கள் இன்னும் கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்களா என்று ஏக்கமாயிருக்கும் வித்யாவிற்கு. அவர்களுக்கு பார்த்து பார்த்து பரிமாறுவாள் வித்யா. ஆனா இந்த ஓசி போலீஸ் ஒரு தோசை குறைவா சாப்பிட மாட்டானா அப்படின்னு நினைச்சா அவன்தான் ஆற அமர உட்கார்ந்து நிறைய தின்னுபிட்டு பார்சலும் வாங்கிக்கிட்டு போவான். என்ன செய்யறது? புளிய மரத்தடியில கடை போட்டா இப்படித்தான் வருவாங்க, நம்ம தலைவிதி அப்படின்னு போலீஸுக்கு வேண்டா வெறுப்பாக பரிமாறுவாள் வித்யா. எவ்வளவு சுவையாக சமைத்தாலும் டவுனுக்குள் 4 கடை சாத்தின பிறகுதான் 4 சனம் வரும் வித்யாவின் கடைக்கு. 4 வருஷம் ஆகியும் நயா பைசா மிச்சம் பண்ண முடியல. தனது கைப்பக்குவத்தின் மீது நம்பிக்கை வைத்து கந்துவட்டிக்கு பணம் வாங்கி டவுனுக்குள் கடையை பிடித்தாள் வித்யா. ஒரே வாரத்தில் நம்பிக்கை வந்துடுச்சு. அப்பாடா, இனி ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். கடை வாடகை கந்துவட்டின்னு போக 4 காசை கண்ணில் பார்த்துடலான்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா மறுபடியும் அதே ஓசி போலீஸ் உள்ள வர்றான். அடப்பாவி, வித்யாவை பொழைக்க விட மாட்டான் போல இருக்கே, திருப்பியும் வந்துட்டானா ஓசி சோறு சாப்பிட அப்படின்னு நினைக்கிறீங்களா? கதையை கடைசி வரைக்கும் பாருங்க. உள்ளே நுழைந்த ஓசி போலீஸை பார்த்தவுடன், வாடி வா, இன்னைக்கு உன்னைய 4 வார்த்தை நல்லா கேட்கணும். இனி உனக்கு நான் எதுக்கு பயப்படணும்? இன்னைக்கு சாப்பிட்டதுக்கு இப்பவே காசை கொடுறான்னு சட்டையை பிடிச்சி கேட்குறேன் பாரு என்று வித்யா நினைத்து கொண்டிருக்கையில், இந்தாம்மா வித்யா, இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. 4 வருஷம் நான் உன் புளிய மரத்து கடையில் சாப்பிட்டதுக்கான பில்லு. புரியாமல் விழித்தாள் வித்யா. என்ன இப்படி பார்க்குற? 4 நாளா உன் கடைக்கு அதை கொடுக்கலான்னு வந்தேன், ஆனால் கடை நடக்கல. பிறகு விசாரிச்சு பார்த்ததுல நீ டவுன்ல கடை போட்டுட்டேன்னு சொன்னாங்க, அதான் இங்கே கொண்டு வந்தேன். உன் புருஷன் என்னோட படிச்சவன் தான். புருஷன் இல்லாம அந்த நைட்டு நேரத்துல நீ அந்த இடத்துல வியாபாரம் பண்றது எவ்வளவு ரிஸ்க்குன்னு எனக்கு தெரியும். உன்னோட பாதுகாப்புக்காகத்தான் நான் தினமும் அங்க வந்தேன். நான் கொடுக்குற இந்த பணம் தான் புளிய மரத்தடி கடையின் லாப பணம், வச்சுக்கோ கையில் கொடுத்தார். வித்யாவிற்கு ஒரு நிமிடம் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. கடைசியாக சொன்னால், சார் வாங்க சாப்பிடலாம் என்று. வாழ்க்கையில் நமக்கு வரவேண்டியது வந்தே தீரும். உழைப்பை மட்டும் விட்டுவிடக்கூடாது. சந்தர்ப்பங்கள் நல்லவர்களை கெட்டவர்களாக்கும், கெட்டவர்களை நல்லவர்களாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானல். இது நமது இன்ஸ்ஃபீஸ்ட்.